அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்பில் மளிகை ஜாமானத்துலேருந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். நம்பி வாங்கலாம். இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் ஒன் டைம் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இவங்க ஆப்பில் ரேட் கம்மியான பொருட்கள் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து பருப்பு சாப்பாடு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் மட்டன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காண்டி எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ இந்த மாதிரி செய்வோம். தேங்காய் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அது தேங்காய் வந்து போட்டிருக்கேன் ஒரு கையளவுக்கு. எல்லாமே ஒரு கையளவுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறதுனால 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ செய்ய போகிறேன். மல்லித்தழை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும். அதனால் வந்து 2 தக்காளி மட்டும் அளவாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அளவான தக்காளியை பார்த்து அரிஞ்சு போட்டிருக்கேன். ரொம்ப பெருசு இல்லை. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. ஏன் கல்லுப்பு முதல்ல போகிறோம்னா அப்போ கொஞ்சம் வதங்கல் வேகமாக நடக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியில் ஊற வச்சிட்டேன். பருப்பும் அரிசியும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு அரிசி பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரத்துலேயே ரெடி ஆயிரும். ஒவ்வொரு அரிசி வந்து அரை மணி நேரம் ஆகும். என்ன காரணம்னா அரிசியும் இருக்கும். 2வது வந்து தண்ணி, உப்பு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். நல்ல தண்ணியில் ஊறிச்சுன்னா கொஞ்சம் வேகமாக இதாகும். அதுதான் வித்தியாசம். அது ஒரு வித்தியாசம். அப்புறம் அரிசியும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து நல்லா பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், சிக்கன் பொடி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காண்டி சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துனேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு தக்காளி கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பெருசாக இருக்கிறதுனால வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தட்டி விட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகமாக வேகுன்ட்டு. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா களைஞ்சி வச்சதை இப்போ உள்ளே போடுறோம். பார்த்திங்கன்னா நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டு அரிசிக்கு எவ்வளோ டம்ளர் ஊற்றணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ரொம்பவும் அதிகமாக ஊற்றிட வேண்டாம். குழம்புன்னு வச்சுனா நல்லா இருக்காது. பருப்பு சாப்பாடுங்கிறது கொஞ்சம் பிரியாணி ரைஸ் மாதிரியே நினச்சிக்கோங்களேன். கொஞ்சம் லைட்டாக பொறுன்னு தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குழம்புன்னு செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் பொங்கல் மாதிரி ஆயிடும். அதனால தான் நான் அளவாக வேகிற கொஞ்சம் பொறுன்னு இருக்கிறக்காண்டி அளவாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ அரிசி கூட இதாக. அதுக்கப்புறம் மூடி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ விசில் விடணும் உங்களுக்கே தெரியும். நான் வந்து 4 விசில் விட்டேன். எங்கள் தண்ணிக்கு இதே போதும். கல்லுப்பு லாஸ்ட்டாக போடுறேன். எவ்வளோ உப்பு முதல்ல போட்டிருக்கிறீங்க, இப்போ 2வது போடுறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதானுங்க, விசில் வந்துடுச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். எல்லாத்துக்கும் நன்றி பார்த்ததுக்கு. பாய்.